நேயர் சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சியில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அருளப் போகிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே அவருக்கு நன்றி கூறுவோமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு எப்பொழுதும் ஜீவனை கொடுக்கின்றது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆகையினாலே பரம தகப்பனை, இன்று கூட எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனை நாங்கள் பரிபூர்ணமான ஜீவனை நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் தருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியார்களையும் இந்த நேரத்திலே நீங்கள் பெயர் பெயராக அறிந்திருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவா, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ரத்தம் சிந்தி மரித்தீர்கள் பரம தகப்பனே. ஆகையினாலேதான் இந்த அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஆண்டவா இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக நம்பிக்கை உண்டையா. ஆகவே தகப்பனே, இன்று கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுகின்ற வேளையிலே தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட போகின்ற தயவுக்காக உங்களுக்கு முன்கூட்டிய நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோம் ஐயா. நீங்கள் பொறுப்பேற்றதற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலேயே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை நாம் தொடருவோம். கண்ணின் மணி போல காக்கும் எங்கள் தேவனை, கண்ணின் மணி போல காக்கும் எங்கள் தேவனை போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், புதி சாற்றி மகிழ்ந்தே பாடிடுவோம். போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், புதி சாற்றி மகிழ்ந்தே பாடிடுவோம். கண்ணின் மணி போல காக்கும் எங்கள் தேவனை. ஆறுகளை கடக்கும் போது புரளாமல் பார்த்து கொள்வார், அக்கினியில் நடக்கும் போது அவியாமல் காத்து கொள்வார். ஆறுகளை கடக்கும் போது புரளாமல் பார்த்து கொள்வார், அக்கினியில் நடக்கும் போது அவியாமல் காத்து கொள்வார். மேய்ப்பனாய் மாறியே தம் கரங்களில் ஏந்திக் கொள்வார், மேய்ப்பனாய் மாறியே தம் கரங்களில் ஏந்திக் கொள்வார். துணையாவார், பெலனாவார், துன்பம் துடைக்கும் கண்மலையாவார். கண்ணின் மணி போல காக்கும் எங்கள் தேவனை போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், புதி சாற்றி மகிழ்ந்தே பாடிடுவோம்.
போல கெபியில் கவித்திடும் வேளையிலும் யோசேப்பை போல குழியில் கிடந்திடும் நேரத்திலும் தானியேல் போல கெபியில் கவித்திடும் வேளையிலும் யோசேப்பை போல குழியில் கிடந்திடும் நேரத்திலும் ஆகாரை போல புலம்பி அழுதிடும் காலத்திலும் ஆகாரை போல புலம்பி அழுதிடும் காலத்திலும் அணைத்துக் கொள்வார், அன்பு செய்வார், ஆபத்து காலத்தில் அரணாவார். கண்ணின் மணி போல காக்கும் எங்கள் தேவனை போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், துதி சாற்றி மகிழ்ந்தே பாடிடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலேயும் நம்முடைய ஆண்டவர் நம்மை தம்முடைய கண்களின் மணி போல பாதுகாக்கின்றார் என்கிற அந்த சத்தியமானது எவ்வளவாய் நம்மை பலப்படுத்துகின்றது அல்லவா? சங்கீதம் 17 அது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆகையினாலே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பாதுகாப்பை குறித்து தேவன் நம்மோடு கூட உறவாடுகின்றார். ஆகினாலே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? உண்மையில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆத்தும பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் அவர் பாதுகாக்கின்றார் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பாதுகாப்பு இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் விதமாக நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை 121 சங்கீதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சங்கீதத்தை ஒருவேளை நீங்கள் நன்கு அறிந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட ஒவ்வொரு முறையும் அந்த சங்கீதத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை இன்று நமக்கு ஒரு வித்தியாசமான சத்தியத்தை அல்லது உண்மையை அதற்கூடாக அவர் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார் அல்லவா? அல்லது ஏற்கனவே நமக்கு தெரிந்த சத்தியத்தை கூட மறுபடியுமாக நமக்கு அவர் ஞாபகம் ஊட்டக்கூடும். ஆகவே அந்த சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகின்றோம். இந்த சங்கீதத்திலே மிக பிரதானமாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று நாம் ஆராய்வோமானால், அங்கே ஒத்தாசை அல்லது உதவி என்பதை நாம் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிற பொழுதே அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், எனக்கு எங்கிருந்து உதவி வரும் அல்லது ஒத்தாசை வரும் என்பதாகத்தான் அவர் ஆரம்பிக்கின்றார். ஆகவே அந்த சங்கீதம் முழுவதிலுமாக அப்படிப்பட்ட ஒரு உதவியை ஆண்டவரிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்னென்ன காரியத்துக்காக அவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்று நாம் பார்ப்போமானால், திரும்ப திரும்ப அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், காப்பாற்றுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காப்பார் அல்லது அவர் காக்கின்றவர் என்கிற அந்த உண்மையை சங்கீதக்காரர் அங்கே எழுதியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் இன்றைக்கு நமக்கும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.